எனக்கு இந்த அரசியல் அறிவிப்பெல்லாம் கிடையாது. இருந்தனா ஏதோ ஒரு நல்ல கட்சியில் சேர்ந்து ஏதோ இன்னைக்கு நானும் டெல்லியில் போய் ஒரு மந்திரி ஆகியிருக்கேன். இப்போ டெல்லியில் மந்திரியாக இருக்கிறவங்களுடைய அனுபவத்தை விட அந்த கட்சிகளில் எனக்கு அனுபவம் அதிகம். அந்த கட்சி தலைவர்களுக்கும் என்னை பற்றி நன்கு தெரியும். நான் போய் சமாளிப்பேன் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் நான் அப்படி எதற்காகவும் எப்போதும் போய் நின்றதில்லை. ஏனென்றால் எனது அரசியல் வேறு. அந்த அரசியல் மக்களுக்கான அரசியல். அதை தருவதற்கான தலைவர்கள் நான் தேடி தேடி அலைந்தேன். புத்தனை போல் அலைந்தேன். யாருமே கண்ணுக்கு படவில்லை. கடைசியாக என் தம்பி சீமான் எனக்கு கிடைத்திருக்கிறார். நிச்சயமாக தமிழனுக்கு ஒரு விடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கை போதும். ஒரு பெரிய கண்ணு, ஒரு வட்டமான முகம் பார்த்தோன்னா ஒரு அந்த டிண்டெல்லாம் பார்த்தா அந்த ஆதிவாசிகளுக்கு கரெக்டாக இருந்தது. அந்த ஆதிவாசி பெண்களினுடைய பெண்ணாக நடிச்சிருக்குது. இந்த ஆதிவாசிகளுடைய கதை வந்து ஈழ மக்களினுடைய கதை. அதான் ஏறத்தாலும் அப்படித்தான். அது ஈழ மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்களோ வெள்ளை படையினரால், அந்த மாதிரி இந்த வெள்ளை வேட்டிக்காரர்களால் அந்த ஆதி பழங்குடி மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அவங்க துரத்தி அடிக்கப்படுவாங்க. அவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுவாங்க. குரூப் செக்ஸ் பண்ணுவானுங்க. ரொம்ப கொடூரமெல்லாம் நடக்கும். அதையெல்லாம் தலைமை தாங்கி நடத்துவது என் தலைவன். தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குற என் தலைவன் தான் அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக. அவங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர்கள், நல்ல கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். படம் பார்த்த வரைக்கும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுவேன், தலைவரும் சொல்லிடுவார்.